வெல்கம் டு சரவணாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட வீடியோ வந்து சாரீ ட்ராப்பிங் வீடியோ தான் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு சாரியை இந்த மாதிரி ரெண்டாக மடிச்சுக்கணும். மடிச்சுட்டு முந்தி பக்கம் கொஞ்சமாக கேப் விட்டுக்கலாம். விட்டுட்டு இந்த மாதிரி இடையிலேருந்து விசிறி மாதிரி முன்னாடி பின்னாடி மடிக்கணும். கீழே வச்சு மடிக்க ஈஸியாக இருந்தால் கீழே வச்சு மடிச்சுக்கோங்க. இல்லை உங்களுக்கு கீழே வச்சு மடிக்கிறது அன்கம்ஃபர்டபுளாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நம்மளோட சாரீக்கு எப்படி ப்ளீட்ஸ் எடுப்போமோ அதே மாதிரி கையிலேயே கூட எடுக்கலாம். நான் கீழே வச்சு காட்டலான்னு காட்டியிருக்கேன். இந்த மாதிரி ப்ளீட்ஸ் எடுத்துகிட்டு அதை ஒரு சேஃப்டி பின் போட்டு செக்யூர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை சேஃப்டி பின் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கிளிப்பு கூட போட்டு செக்யூர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ முந்தி சைடு வந்து இந்த மாதிரி நம்ம எப்படி நமக்கு சாரீ கட்டமோ போடுவோமோ அதே மாதிரி இதுக்கும் ப்ளீட்ஸ் எடுத்துகிட்டு பின் போட்டு செக்யூர் பண்ணிக்கணும். பின் போடாமல் வச்சோம்னா அது நகண்டுக்கிட்டே இருக்கும், நம்மளால் டக்குன்னு போட முடியாது. ஸோ பின் பண்ணி செக்யூர் பண்ணி வச்சுக்கலாம். இதே மாதிரி இன்னொரு சைடும் நம்ம பின் போட்டுக்கணும். இதே சில்க் சாரீஸ்னால் கொஞ்சம் 2-3 பின் போட்டு செக்யூர் பண்ணணும், மேலே நடுவில் கீழேன்னு. இது வந்து நைஸ் சாரீங்கனால நான் ஒரு பின்னோட நிப்பாட்டிக்கிட்டேன். இப்போ பாருங்கள், இது நான் 2 சொம்பு வச்சுருக்கேன். அதில் கீழே உள்ளதில் நம்ம இந்த மாதிரி நாட் போட்டு கட்டிக்கலாம். கொஞ்சம் கீழே இறக்கமாக வச்சு கட்டினோம்னா கீழே பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இப்போ வந்து ஒரு சைடு இந்த மாதிரி பின்னாடி கூடி விட்டு அதை முன்னாடி எடுக்கணும். அதே மாதிரி முந்தி பக்கத்தை நம்ம எப்படி சாரீ கட்டும்போது போடுவோமோ அதே மாதிரி போட்டுக்கலாம். இது ஒரு மெத்தட். இப்போ இது நடுவில் நம்ம நல்லா இடுப்பு ஒட்டியான மாதிரி கட்டி விட்டுடலாம். இறுக்கமாக கட்டிடணும். கட்டிட்டு இந்த மாதிரி சாரியை அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கலாம். கீழேயும் ஃபுல்லாக கரெக்டாக எடுத்து விடணும். அப்போ தான் மடிப்பு அழகாக நிற்கும், பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். இப்போ நம்மக்கிட்ட என்ன ஆர்னமெண்ட்ஸ் இருக்குதோ அதை நம்ம போட்டு விட்டுக்கலாம். எல்லா பக்கமும் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ஆர்னமெண்ட்ஸ் போட்டு விட ஆரம்பிக்கலாம். அம்மனோட ஃபேஸ் வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் போட்டு விட்டுறணும். அம்மனோட ஃபேஸ் வச்சதுக்கப்புறம் நம்ம போட்டோம்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் உள்ளே விட்டு போடுறதுக்கு. இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், டக்குன்னு போட்டுடலாம். உங்களுக்கு எத்தனை வேணுமோ போடலாம், அழகாக இருக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு போடுறீங்களோ அந்த அளவுக்கு பார்க்குறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். பாருங்கள், இப்போ நான் 3 தான் போட்டு விட்டுருக்கேன். 3 போட்டோன்னே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஜடை அலங்காரமெல்லாம் நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா கண்டிப்பாக போட்டு விடலாம், அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. என்கிட்ட ஆல்ரெடி ஒன்று இருந்ததுனால நான் போட்டு விட்டுட்டேன். இப்போ இதை வச்சுட்டேன். இப்போ வாகை மாலை என்கிட்ட இருக்கிறனால நான் அதையும் போட்டு விட்டுக்கிறேன். இது அலங்காரத்துக்காகவே வாங்கினது, அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ அடுத்து நான் வாகை மாலை ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். வாகமாலை வச்சதுக்கப்புறம் அம்மனோட ஃபேஸ் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. பார்க்க ஆசையாக இருக்குல்ல. நம்மளோட அம்மன் எவ்வளோ அழகாக அலங்காரமாக ரெடி ஆகிட்டாங்கன்னு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், நெய்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.